ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சந்தோஷமாக இருங்க. தீபாவளிக்கு முன்னாடி நாளே நாங்கள் பர்ச்சேஸ் போனோம். அதாவது வேலூரில் மார்க்கெட் போயிட்டு பூ ரேட்லாம் ரொம்ப அதிகமாக விலை இருந்துச்சு. நம்ம போனது பட்டாசு வாங்க தான் போனோம். பட்டாசு வாங்கிட்டு அப்படியே பழ கடைக்கு போயிட்டு பழம் வாங்கிக்கின்னு அப்படியே ஹோட்டலில் போயிட்டு சாப்பிட்டு வந்தோம். நீங்கள் எங்கன்னா போனீங்கன்னா ஜாலியாக தங்கச்சியோ ஃப்ரெண்ட்ஸோ அவங்க கூட போனீங்கன்னா எப்படி இருப்பீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் செலவு பண்ணுவீங்களா இல்லை அவங்க செலவு பண்ணுவாங்களா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே ஜாலியாக போயிட்டு அப்படியே தங்கச்சி வந்தாங்க, அவங்க வீட்டுக்காரர் வந்தாங்க, எல்லாம் ஜாலியாக போயிட்டு பட்டாசு வாங்கிட்டு வந்துட்டோம் நேற்று. அப்புறம் இன்றைக்கி காலையில் விடியற் காலையிலே நான் 3:40க்கெலாம் எழுந்துச்சிட்டு காலையிலே கோலம்லாம் போட்டாச்சு. காலையிலே கோட்டம் போட்டேன். பையனும் கூட சேர்ந்து எழுந்துட்டு அவரும் கோலம் போடும்போது அவரும் உக்காந்துட்டு இருந்தார். கோலம் போட்டுட்டு அப்புறம் இவங்களுக்கு எண்ணெய் கட்டணுமே, என்ன பண்ணுறது, நம்மளுக்கு பெரிய கடமை அது தானே. இன்றைக்கி இந்த நல்ல நாளில் தீபாவளிக்கு எண்ணெய் தேய்ச்சி சீக்காய் போட்டு குளிக்கணும். ஸோ அம்மா சின்னப்பெல்லாம் எங்களுக்கு எண்ணெய் தேய்ச்சி விடுவாங்க. 4 பேர் இருக்கோம். 4 பேருக்கு எண்ணெய் தேய்ச்சி விட்டு அடுப்பில் தான் அப்போல்லாம் தண்ணி காய வச்சு சுட சுட ஊற்றுவாங்க. அப்படியே மேலே அப்படியே ஆவிரி பறக்கும், அப்படி இருக்கும். இப்போல்லாம் எங்கள் கேஸில் வச்சிடுறோம், ஹீட்டரில் வச்சிடுறோம். அவ்வளோவா அந்த எஃபெக்ட் இருக்க மாட்டேங்குது. அப்புறம் பையனுக்கு ஃபஸ்ட்டு பாருங்கள் எப்படி கத்துறான் பாருங்கள். கத்திகிட்டே இருந்தான். நான் வாய்ஸ்லாம் கட் பண்ணிட்டேன். கண் எரியுது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா எனக்கு எப்படி கட்டினாங்களோ அந்த மாதிரி தான் வீட்டில் பசங்களுக்கும் நான் கட்டினேன். உடம்பு ஃபுல்லாக எண்ணெய் தேய்ச்சி கண்ணுக்கெல்லாம் விட்டு நல்லெண்ணெய் விட்டு எண்ணெய் தேய்ச்சேன். அப்புறம் அவர் காலையிலே பட்டாசு நேற்று வாங்கிட்டு வந்த பட்டாசு தான் காலையிலே பிரித்து அக்காவும் தம்பியும் பிரித்து அவங்கவுங்க தனியாக வச்சுக்கிட்டாங்க. இந்த பாக்ஸே 450 சொல்லிட்டாங்க. இருந்தாலும் எக்ஸஸாக அமௌண்ட்டு போட்டு தனியாக ஹோல்சேல் ரேட்லேயும் தனியாக வாங்கணும். அதுவே என் பையன் பத்தலைன்றான். இன்னும் பெருசானானா இன்னும் எவ்வளோ கேட்பான்னு தெரியல. சொல்லியாச்சு, காசு கறியாக்காதடா, போதுடான்னு சொல்லிட்டேன். இருந்தாலும் குழந்தைங்க ஆசை தானே. குழந்தைங்க ஆசைப்பட்டாங்க, நம்ம வாங்கி கொடுக்கறத ஒரு சந்தோஷம் தானே. அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்க சந்தோஷம் தான் நம்ம சந்தோஷம். வருஷத்துக்கு ஒரு முறை வருது, சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்கணும். 2 பேரும் பிரித்து வச்சுட்டாங்க. பிரித்து வச்சுட்டு அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க வெடிக்கிறதுக்கு. நான் என்ன பண்ணேன், ஒரு பக்கம் சிக்கன் எடுத்துகிட்டு வந்தாங்க வீட்டில். சிக்கன் காலையிலே இட்லிக்கு கிரேவி மாதிரி செஞ்சேன். ஒரு பக்கம் இட்லி ஊற்றினேன். அப்புறம் கால் வாங்கிட்டு வந்தாங்க, கோழி கால். இது பிரியாணிக்கு எடுத்து வச்சேன். பிரியாணிக்கு அது கோழிக்கால் பரட்டலான்னு சொல்லிட்டு சிக்கன் கிரேவி செஞ்சுட்டு இட்லி ஒரு பக்கம் ஊற்றி வச்சுருந்தேன். அப்புறம் நாங்களும் குளிச்சுட்டு இட்லி சாப்பிட ரெடி ஆகிட்டோம். பாருங்கள், இட்லி கறி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஒரு மாதம் புரட்டாசின்றதுனால விரதம் இருந்து அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் சிக்கனே வாய்க்குள்ளே போச்சு. நல்லா கட்டுன்னு சாப்பாடு விஷயத்தில் நம்மளாம் கூச்சலாம் பட மாட்டோம். நல்லா சாப்பிட்டோம், திருப்தியாக சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சு. சரி, காரம் மிளகுலாம் போட்டு செஞ்சேன். ஏன்னா அந்த நல்லெண்ணெய் ஈரம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு கொஞ்சம் மிளகுத்தூள்லாம் போட்டு செஞ்சேன். அப்புறம் அவங்க சரம் வெடித்தாங்க. பாருங்கள், சரம் வச்சுட்டு இருந்தாங்க. பாப்பா ஒரு சரம் வெடித்தா, தம்பி ஒரு சரம் வெடித்தான். 2 பேரும் சரம் வெடிச்சிட்டு இருந்தாங்க. இது பாப்பா வச்சுட்டு பாப்பா வச்சுட்டு வந்தாங்க இந்த சரத்தை. அப்படி ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அவங்க வச்சுட்டு இருந்தாங்க. நான் வேடிக்கை மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தேன். பையன் அதுவும் அவங்க பக்கத்து வீட்டில் போய் வச்சுட்டு வந்தான். அப்புறம் மதியம் லஞ்சு பிரியாணி செஞ்சேன். கோழிக்கால் சிக்கன்லாம் போட்டு பரட்டிட்டு பக்கத்து வீட்டில் நம்ம பிரியாணி கொடுத்தாங்க, நம்ம அவங்களுக்கு கொடுத்தோம். அவங்க திருப்பி நம்மளுக்கு கொஞ்சம் கொடுத்து அனுப்பிச்சாங்க. அந்த பிரியாணி அந்த சைடு இருக்குது. நம்ம செஞ்ச பிரியாணி காரமாக தெரியுது பாருங்கள், அதுதான் நம்ம செஞ்ச பிரியாணி. அப்புறம் அதுவும் ஒரு கட்டிட்டு கொஞ்ச நேரம் தூங்கலான்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுக்கலான்னு இருந்தேன். பட் முடியல, தூங்கலை. சும்மா தான் உக்காந்துருந்தேன். சாப்பிட்டு ஜீரணம் ஆகணுமே. நம்மளுக்கு தான் சாப்பாடுனா ரொம்ப இஷ்டமாச்சுன்னு சொல்லிட்டு வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டேன். தூங்க முடியல. அப்படியே உக்காந்துட்டே இருந்துட்டேன் ஃபோன் பார்த்துட்டு. நல்லா தான் இருந்துச்சு பிரியாணி, டேஸ்ட்டாக இருந்துச்சு.
நல்லா நான் கொஞ்சம் நல்லா போட்டே செஞ்சேன். நல்லா மசாலாலாம் நல்லா காரம்லாம் போட்டு பிரியாணி நல்லா கொஞ்சம் காரமாகவே செஞ்சுருந்தேன். நல்லா இருந்துச்சு. அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் ஈவினிங் ஆச்சு. ஈவினிங் என்ன பண்ணாங்க, பட்டாசு அந்த சொர சொரா, அப்புறமா பட்டன்னு இருந்துச்சு. அது பூத்தொட்டி, அப்புறம் சங்கு சக்கரம், கயிறு, இந்த மாதிரிலாம் பாப்பா வெடிச்சிட்டு இருந்தா. எங்கள் பையன் ரொம்ப பிஸி ஆகிட்டார் அவர். அதனால் பாப்பா மட்டும் தனியாக அது பாருங்கள் வெடிச்சிட்டு இருந்தா. அது வீட்டு வெளியே தான் வெடிச்சிட்டு இருந்தா. அதுவும் நான் வெடிக்கிறேன் பாருங்கள், தைரியமாக வெடிக்கிறேன் பாருங்கள். அதுதான் எங்கள் பொண்ணே கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தேன். என்ன மம்மி நீ இவ்வளோ பயப்படுறிய அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் தைரியத்தை வர வச்சுட்டு ஒடியாந்துட்டேன். பாருங்கள் எப்படி வெடிக்குது பாருங்கள். அவ்வளோதான், பூஸ்ன்னு ஆகிப்போச்சு. எடுத்துன்னு நேராக உள்ளே விழுந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம என்ன பண்ணோம், நம்மளுக்கு வேலை இல்லை. அதனால் சுற்றி யார் வீட்டில் என்னென்ன வெடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். அவுட்டெல்லாம் வெடிச்சிட்டு இருந்தாங்க. கலராக இருந்துச்சு. அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வெடிக்கிறதோட பார்த்து ரசிக்கத்தான் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நாங்கள் பார்த்து ரசிச்சுட்டு இருந்தோம். நல்லா சூப்பராக இருந்துச்சு, கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி தீபாவளி கொண்டாடினீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். நீங்கள் ஜாலியாக இருந்திருப்பீங்களா, எப்படி இருந்தீங்க, என்ன சாப்பிட்டீங்க, இன்றைக்கி என்னென்ன ஸ்பெஷல் செஞ்சீங்க வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், அந்த பூத்தொட்டி அவுட்டாக என்னதுன்னு தெரியலது, அழகாக வச்ச உடனே அழகாக வந்துச்சு. அப்புறம் பக்கத்து வீட்லேயே பூத்தொட்டிலாம் வச்சுட்டு இருந்தாங்க அவங்க வீட்டில். சும்மா நம்ம வெட்டியாக தானே இருக்கோம் ஃபோனை வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே ஒரு வீடியோ எடுத்து அப்படியே ஒரு அட்டாச் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பட்டாசு வெடிச்சிங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு